அனைவருக்கும் வணக்கம். நீ எல்லாம் சின்ன பையன், நீ எல்லாம் சின்ன பொண்ணு, உனக்கு வயசோ அனுபவமோ பத்தாதுன்னு யாராவது எப்போவாவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? ஆனால் நல்லது செய்கிறதுக்கு மனசு இருந்தால் போதும். உங்கள் மனசு பெருசாக இருந்தால் நண்பர்களை கூப்பிட்டு திட்டம் போட்டால், பலத்தை விட புத்தியை பயன்படுத்தி ஒற்றுமையாக செயல்பட்டால் அதுவே உங்கள் பெரிய பலமாக மாறும். ஒற்றுமையை விட வலிமையான ஆயுதம் வேறு எதுவும் இல்லைங்க. உலகமே உங்களை வணங்கும். இதை விளக்க ஒரு கதை சொல்கிறேன், கடைசி வரை பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கடைசியில் பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்கே பெரிய ஆலமரம், தெளிவான குளம், பச்சை பசேல்னு வயல்வெளிகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஆலமரத்தோட வேர் பகுதியில் பாப்பின்னு ஒரு சின்ன எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பாப்பி உருவத்தில் ரொம்ப சின்னது தான், ஆனால் அது கண்களில் ஒரு தைரியம் இருந்துச்சு. மனசில் தன்னம்பிக்கை குடிகொண்டு இருந்துச்சு. எப்பவும் எல்லாருக்கும் உதவ ரெடியாக இருக்கும் அந்த பாப்பி. அப்போ திடீர்னு ஒரு நாள் மழையே வரல. சூரியன் கடுமையாக சுட்டுட்டு இருந்துச்சு. வயல்களெல்லாம் வறண்டு போச்சு, மரங்கள் வாடி போச்சு, குளத்து தண்ணீர் கூட வற்றி போயிடுச்சு. கிராமத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடுச்சு. பாப்பியோட குடும்பத்துக்கும் சாப்பிட தானியமே இல்லை. பசி தாங்காமல் சின்ன எலிக்குட்டிகள் அழ ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாப்பி ஒரு முடிவு எடுத்துச்சு. இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, நாமே நமக்கு உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சது. அப்படியே பயமே இல்லாமல் தனியாக காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு. வழியில் ஒரு வண்ணக்கிளி வந்து இறங்குச்சு. கிளி பாப்பியை பார்த்து, ஏய் சின்ன நண்பா, எங்கே போகிற? பாப்பி சொல்லிச்சு, சாப்பாடு தேடி போகிறேன், என் குடும்பம் பசியால் வாடுது. கிளி சொல்லிச்சு, கேளு பாப்பி, அந்த மலையடி வாரத்தில் ஒரு பெரிய தானிய கிடங்கு இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பெரிய பூனை காவலுக்கு இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதை. பாப்பி பயப்படலை, சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, தனியாக போனால் ஆபத்து தான் வரும், ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டால் ஜெயிக்கலாம். உடனே பாப்பி ஓடி போய் அணில், முயல், இன்னும் சில எலிகளை கூப்பிட்டுச்சு. எல்லாரும் சேர்ந்தாங்க. பாப்பி சொல்லிச்சு, நண்பர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. கிளி வானத்தில் பறக்கும், அணில் மரத்தில் வேகமாக ஓடும், முயல் சுறுசுறுப்பானது, நாம் எலிகள் சின்ன துளைகளுக்குள்ளே நுழைய முடியும். இதை வச்சு ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. திட்டமும் போட்டது. திட்டம் இதுதான். கிளி மேலே பறந்து பூனையோட கவனத்தை திருப்பும். அணில் மரக்கிளைகளை ஆட்டி சத்தம் போடும். முயல் வேகமாக ஓடி பூனையை குழப்பிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் பாப்பியோட எலிகள் கிடங்குக்குள்ளே நுழையும். தானியத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சமமாக பகிர்ந்துக்குவோம். ஓகேவா? எல்லாரும் சொன்னாங்க, ஓ நல்ல ஐடியா, சரி செய்வோம் அப்படின்னு தலையாட்டினாங்க. சரியாக இரவு நேரம் வந்துச்சு. திட்டப்படி எல்லாமே நடந்துச்சு. கிளி கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டு பூனையோட கவனத்தை திசை திருப்பிச்சு. அணில் மரத்தில் சலசலன்னு ஆட்டுச்சு. முயல் படார் படார்னு ஓடி பூனையை திசை திருப்பிச்சு. பூனை குழம்பி போய், மியாவ், என்ன நடக்குது அப்படின்னு அங்கே இங்கே ஓடிச்சு. அந்த நொடியில் பாப்பி தலைமையிலான எலிகள் கிடங்கோட சின்ன துளை வழியாக உள்ளே நுழைஞ்சிச்சு. தானியத்தை இலைகளில் சுமந்து வெளியில் கொண்டு வந்துச்சு. மறுநாள் காலையில் எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்தாங்க. சாப்பாட்டை சமமாக பகிர்ந்து சாப்பிட்டாங்க. எல்லோரும் பாப்பியை பார்த்து பாராட்டினாங்க. பாப்பி, நீ ரொம்ப சின்னதுன்னு நினச்சோம், ஆனால் உன் மனசு எவ்வளவு பெருசு, உன் புத்தியும் தலைமையும் தான் நம்மளை காப்பாத்துச்சு
அந்த குளிர்காலம் முழுக்க யாருக்கும் பசிக்கவே இல்லை. கிராமத்திலேயே பாப்பி பெயர் பிரசித்தி ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த கதை நமக்கு 3 விஷயம் சொல்லுது. 1, உருவம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, மனசு பெருசாக இருக்கணும். 2, பிரச்சனை வந்தால் தனியாக அழக்கூடாது, நண்பர்களை உடன் கூப்பிட்டு கூட்டாக சேர்ந்து திட்டம் போடணும் நல்ல காரியத்துக்கு. 3, புத்தியும் ஒற்றுமையும் இருந்தால் எவ்வளவு பிரச்சனையையும் ஜெயிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. அந்த திறமையை நாம் வீணாக்காமல் பயன்படுத்தினோம்னா நாமும் வாழ்க்கையில் பெரிய ஆளாகவும் நாமும் வாழ்க்கையில் ஜெயிப்போம். உலகம் உங்களை சிறியவர் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பாப்பி போல யோசித்தால் உலகமே உங்களை வணங்கும். நீங்கள் சிறியவர் அல்ல, நீங்கள் ஒரு ஹீரோ. வெல்லுங்கள், வளருங்கள், வாழுங்கள். நீங்களும் பாப்பி மாதிரி தைரியமாக புத்திசாலித்தனமாக இருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு உதவும். கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஆம் பாப்பி அப்படின்னு எழுதுங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் குழந்தைகளுடன் பகிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.